وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. எல்லா புகழும் கடவுள் ஒருவருக்கு மாத்திரமே, அவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் அளிக்கின்றேன். அவர் தனித்தவர், இணைத்துணையற்றவர். இந்த வாரம் கடவுள் வந்து நம்பிக்கையாளர்களுக்கு பிளான் பண்றேன், திட்டமிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இப்ப பொதுவா நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம்? இப்ப பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு பிளான் பண்ணுவோம், ஒரு டூரு, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு வெளியூர் போறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு பிளான் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு பட்ஜெட் பிளானிங் மாதிரி பண்ணுவோம். இந்த மாசம் வந்து இவ்வளவு வருமானம் வந்திருக்கு, நம்ம இப்படி செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். இந்த மாதிரி ஈவெண்ட் பிளானிங் பண்றதுலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம நினைச்சது நடக்காது. நம்ம காலையில இங்க இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போவோம், அப்புறம் அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து எங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெடியூல் பண்ணிப்போம். அது பெரும்பாலும் அட்லீஸ்ட் என் விஷயத்துல நிறைய விஷயத்துல நம்ம நினைக்கிறது வந்து நடக்காமலே போகுது. நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம், அது ஒன்று நடக்கும். அதே மாதிரி இப்ப ஒரு பட்ஜெட் பிளானிங் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப இந்த மாசம் இதுக்கு இவ்வளவு செலவு அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். ஆனா கடைசியில பார்த்தா 15ஆம் தேதி வரும்போது எல்லாம் காலி ஆயிடும். அப்ப நம்ம பிளான் பண்றது மோஸ்ட்லி எதுவுமே பெரும்பாலும் நடக்கிறது இல்லை. அப்புறம் இன்னும் இதெல்லாம் சரி, ஓகே, தனி மனித பிளான், நம்ம இண்டிவிஜுவலா நம்ம அறிவை பொறுத்து தான் அது பிளானிங் வந்து எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது, நம்ம நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சோம்னா, கார்பரேட் பிளானிங், பெரிய பெரிய கம்பெனி, நாசா அந்த மாதிரி, இல்லைன்னா ஒரு பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. அவங்க எப்படி பிளான் பண்ணுவாங்க? இந்த ஈவெண்ட் இந்த டைம்ல நடக்கணும், அது மாதிரி இந்த ஆக்டிவிட்டிக்கு இவ்வளவு காசு, இவ்வளவு பணம் வந்து இந்த ஆக்டிவிட்டிக்கு ஒதுக்கணும். இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து, ஒரு கட்டடமே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டாங்க, அந்த கட்டடத்துல வந்து பேஸ் பாயிண்ட் வந்து இந்த டைம்ல இந்த டைம் முடிப்போம், அதுக்கு வந்து இவ்வளவு காசு. அந்த மாதிரி டீட்டெயிலா பிளான் பண்ணியுமே வந்து பெரும்பாலும் நடக்கிறது இல்லை. அதுலயும் நிறைய ஃபெயிலியர் ஆகும். பிளான் ஏ வச்சிருப்பானுங்க, பிளான் பி வச்சிருப்பானுங்க, அப்புறம் பிளான் சி எல்லாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அதுலயுமே நிறைய ஃபெயிலியர்ஸ் நடக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்ரவுண்ட்ல போய் பார்த்தோம்னா, அது வந்து ஒரு அந்த கால வெதர் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா அதுல வேலை பார்க்குறவங்க வந்து லீவ்ல போயிருக்கலாம், இல்லைன்னா வேலையை விட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா அவங்க எதிர்பார்த்த பணம் இல்லாம இருந்திருக்கலாம், இல்லைன்னா யாரோட உடல்நிலை சரியில்லாம போகலாம். ஸோ அப்ப நம்ம இது எல்லாமே ஒரு நம்ம எதிர்பாராத ஒரு விஷயங்கள் வந்து நடக்கிறப்ப நம்ம பிளான் வந்து அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அப்ப நம்ம இந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்றோம் ஆக்சுவலா. ஸோ நம்மளுடைய பிளான் ஃபெயிலியருக்கு, நம்ம திட்டமிடுறதுல நிறைய ஃபெயிலியர் வர்றதுக்கு மெயினான காரணங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடக்கிறதுனால நம்மளால அதை யூகிக்க முடியல. அதனால நிறைய வந்து நம்ம நினைச்சது வந்து நடக்க மாட்டேங்குது. அது வந்து பெரிய விஷயங்கள் நம்ம கூட கிடையாது, சும்மா சின்ன விஷயங்கள் கூட. இப்போ இங்கிருந்து இறங்கி போனா போயிடலாம்னு சொல்லி நடப்போம், லிஃப்ட்ல மாட்டிப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம எதிர்பாராத நடக்காத காரணம் நம்ம அந்த விஷயத்துல அறிவு நம்மளுக்கு இல்லை, எப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறது. நிறைய இப்ப இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதே மாதிரி கொரோனா வந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய பெரிய ஜாம்பவானே வந்து ஒண்ணுமில்லாம போயிட்டாங்க. அப்ப அதெல்லாம் வந்து அவங்க எதிர்பார்க்காது. ஸோ இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது வந்து நம்மளுடைய அறிவுடைய ஒரு லிமிட்டை தான் காமிக்குது. நம்ம வந்து இவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து அறிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஆனா கடவுள் எப்படி பிளான் பண்றாருன்னா, கடவுளுடைய பிளானிங் வந்து மெட்டிகுலஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டீட்டெயில்டா ஒரு விஷயத்தையும் அணுவா பிளான் பண்ணாரு, ஒரு அணுவுக்கும் பிளான் பண்ணுவாரு. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் கடவுள் வந்து பிளான் பண்றப்ப அந்த பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதாவது கடவுளுடைய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுல வந்து பிளான் ஏ மட்டும்தான் இருக்கும், பிளான் பி, சி அந்த மாதிரிலாம் கிடையாது. அதை பத்தி நம்ம குரான்ல என்ன வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கலாம். குரான்ல ஜோனா யூனுஸுடைய கதையை குறிப்பிடும் போது என்ன சொல்றாங்கன்னா, அதை நான் படிக்கிறேன். 37 வசனம் 139. أعوذ بالله من الشيطان الرجيم. நூத்தி 37 139. அதுல என்ன சொல்றாங்கன்னா,
ஜோனா தூதர்களில் ஒருவராக இருந்தார். சுமை நிரம்பிய கப்பலின் பால் அவர் தப்பித்து சென்றார். அவர் கலகம் புரிந்தார். மேலும் இவ்விதமாக அவர் நஷ்டவாளிகளுடன் சேர்ந்து கொண்டார். அதன் விளைவாக மீன் அவரை விழுங்கியது. மேலும் அவர்தான் பழிப்புக்குரியவராக இருந்தார். ஞானத்தில் மட்டும் அவர் தஞ்சம் அடையாது இருந்திருந்தால் உயிர்த்தெழுப்பப்படுகின்ற நாள் வரை அவர் மீனின் வயிற்றிலேயே தங்கியிருப்பார். களைப்படைந்தவராக பாலைவனத்தில் நாம் அவரை வீசி எறிய செய்தோம். உண்ணத்தக்க கனியினை கொண்ட ஒரு மரத்தை அவருக்காக நாம் வளர்த்திருந்தோம். இந்த இடத்துல அந்த உண்ணத்தக்க கனியினை கொண்ட மரத்தை நாம் வளர்த்திருந்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நுட்பமா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, ஒரு மரம் வளர்க்கறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம மரம் வளர்த்தவங்களுக்கு தெரியும், 10 விதை போட்டா ஒரு விதை தான் வளரும். அதே மாதிரி ஒரு மரம் வளர்க்கறதுக்கு ஒரு டைம் லைன் இருக்குது. மினிமம் ஒரு 5 வருஷமாவது அந்த மரம் வளரும். அதே மாதிரி அந்த மரத்தை பாதுகாக்கணும். அந்த ஆடு மாடு அந்த மாதிரி மிருகங்கள் இருந்து அதை பாதுகாக்கணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ ஒரு மரம் வளர்க்கறதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் அதாவது ஜோனா இங்கதான் தூக்கி எறியப்படுவார்னு சொல்லிட்டு நான் அங்க ஒரு மரத்தை வளர்த்திருந்தேன் அப்படிங்கிறாரு. ஜோப்பு இல்லையே, ஜோனா. மீன் வயிற்றுல இருந்து ஜோனா யூனுஸ். அப்ப நம்ம அங்க 5 அதாவது ஒரு மரம் 5 வருஷத்துல வளருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் இவர் இங்க தூக்கி எறியப்படுவார்னு 5 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க ஒரு விதை போட்டு அங்க அதை வளர்க்குறாரு. அப்ப இந்த விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்ப ஒரு ஒரு சாதாரண அவர் அந்த மீன் வயதுல தூக்கி எறிந்து பட்ட உடனே அவருக்கு பசிக்கும், அவர் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான், ஒரு சாப்பாடு அந்த மாதிரி. அப்ப அந்த ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் 5 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிருக்கேன். மினிமம் 5 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தாதான் இது நடந்துருங்க இல்லையா? இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அதை அந்த மரத்தை வளர்த்திருக்காரு. அவர் இது பாக்குற சாதாரண விஷயமா தான் இல்லை, ஆனா அது பின்னாடி எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு நம்பிக்கையாளர், அதாவது ஒரு தூதரோ யாரோ ஒரு ஆள் அவர் தூக்கி எறியப்படுவார்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதை அறிஞ்சிருக்காரு. அறிஞ்சதுல இந்த மாதிரி பிளான் பண்ணி அவருக்கு அந்த சாப்பாடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நிர்ணயிச்சிருக்காரு. ஸோ அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் பிளான் பண்றாங்க. நம்ம சாதாரணமா கடந்து போற விஷயங்கள் எல்லாமே கடவுளால பிளான் பண்ணப்படுறதுதான். ஸோ இது மாதிரி ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் பிளானிங்ல. அதே மாதிரி முகமது நபி வரலாற்றுல ஒரு இதை சொல்றாங்க ஆக்சுவலா. பத்ர் யுத்தத்தை பத்தி சொல்லும் போது சூரா 8 அது போரில் கைப்பற்ற பொருட்கள், அது வசனம் 42. அதுல பாத்தீங்கன்னா, பள்ளத்தாக்கின் இந்த பக்கத்தில் நீங்கள் இருந்த அதே சமயம் அந்த பக்கத்தில் அவர்கள் இருந்ததை நினைவு கூர்ந்திருங்கள். அப்போது அவர்களுடைய கூடார வாகனம் தாழ்வான நிலத்திற்கு நகர்ந்து வர வேண்டியிருந்தது. நீங்கள் இந்த விதமாக அதனை திட்டமிட்டிருந்தால் உங்களால் அதனை செய்திருக்க இயலாது. ஆனால் கடவுள் முன்னரே தீர்மானிக்கப்பட்டு விட்ட விஷயத்தை செய்து முடிக்க இருந்தார். அதன் மூலம் அழித்தொழிக்கப்பட விதிக்கப்பட்டவர்கள் தெளிவான ஒரு காரணத்திற்காக அழித்தொழிக்கப்பட்டனர். சோ இந்த இடத்துல இந்த வசனத்தோட உபதலைப்பு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கடவுள் ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்துகின்றார், நம்பிக்கையாளர்களுக்காக கடவுள் திட்டமிடுகின்றார் அப்படின்னு சொல்றாரு. சோ இது இதனுடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் அந்த பத்ர் யுத்தத்தோடைய ஸ்டோரிய நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இதா இருக்கும். முகமது நபி தன்னோட 40வது வயசுல அதாவது தூதர்ன்ற அறிவிக்கிறாரு. அதாவது கிபி 610 மக்காவில தான் இருக்காரு, 13 வருஷம் இருக்காரு. அவர் அந்த அந்த குறைசி கம்யூனிட்டியில இருந்ததுனால அவங்க பெரிய அபுதலைப் அந்த குறைசி கம்யூனிட்டி ஒரு குலைத்தலைவரா இருக்காரு. அவர் அந்த 13 வருஷம் மக்காவில இருக்காரு. அப்புறம் அபுதாலிப் அவர் இறந்து போறாரு. அதோட அவருக்கு நிறைய எதிர்ப்பு வருது. மக்கால இருக்கிறதுக்கு நிறைய எதிர்ப்பு வருது. அவங்களோட சேர்ந்த நம்பிக்கையாளர்களை இந்த மக்காவாசிகள், அந்த குறைசிகள் அவங்கள அடக்குமுறை பண்ணி நாடு கடத்திட்டாங்க.
விரட்டி விட்டுறாங்க. அப்ப அந்த கிபி 623 அது, அதாவது முகமது நபி தன்னை தூதன் அறிவிச்சு 13 வருஷம் கழிச்சு அவர் மதீனாவுக்கு போறாரு. அதுதான் அந்த ஹிஜ்ரி அந்த வருஷத்துடைய முதல் வருஷம் அதான். சோ அங்கிருந்து அந்த ஹிஜ்ரத் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு இப்ப ஒண்ணுமே இல்லாம நெருக்கடியா அவங்க மதினாக்கு போறாங்க. அதை வந்து அந்த அன்சார்கள் அப்படிங்கிறவங்க வந்து அவங்கள அடைக்கலம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் குரான்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப நார்மலா இப்ப இந்த மாதிரி ஒருத்தரை வந்து நீங்க அடக்குமுறை பண்ணி விரட்டி விடும்போது நெருக்கடியா இருக்காரு. அவர் வந்து என்ன நினைப்பாரு, நம்ம வந்து அதை வந்து நம்ம இழந்ததை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சோ அது சம்பந்தப்பட்டமான வசனம் தான் இது. இதுல என்னன்னா, ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து அந்த குறைஷிகள் வந்து மதினா வழியா அவங்களுடைய அந்த சரக்கு பொருட்களை கொண்டு போறாங்க. அந்த கேரவேன் அப்படின்னு சொல்றதுல கொண்டு போறாங்க. அதை வந்து முகமது வந்து அதை வழிமறிச்சு அது நம்ம இழந்ததை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து போய் அந்த கேரவேன் எல்லாம் ஸ்டாப் பண்ணும்போது அப்புறம் அங்க அந்த குறைஷிகள் வந்து மக்காவாசிகளுக்கு தூது செய்தி கொடுத்து அதுக்கப்புறம் மக்காவாசிகள் புறப்பட்டு இங்க அந்த பத்ரு அப்படிங்கிற இடத்துக்கு வந்த உடனே தான் அந்த போர் ஆரம்பிக்குது. அந்த போர்ல வந்து அல்லாஹ் சொல்றாங்க, வானவர்கள் உதவியோட நான் அந்த போர்ல உன்னைய வந்து வெற்றி அடை செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வசனத்தை இங்க சொல்றாங்க, பள்ளத்தாக்கு இந்த விஷயத்த நீ திட்டமிட்டு இருந்தா அது நடந்திருக்காது. திட்டமிட்டது வந்து நான். அவருடைய எய்ம் வந்து போர் புரியணும்னு கிடையாது. அவருடைய எய்ம் வந்து அந்த கேரவன்ல தான் இழந்ததை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எய்ம் இருந்திருக்கு. ஆனா அந்த இடத்துல போர் நடக்கணும் அப்படிங்கிறது அல்லாவுடைய பிளான். அதான் இங்க சொல்றாங்க, அந்த கேரவன் வந்து ரொம்ப தாழ்வான இடத்துல இருந்து நீ வந்து அதை திட்டமிட்டு இருந்தா அது கண்டிப்பா நடந்திருக்காது. நீங்க திட்டமிட்டது வந்து கடவுள் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப இது வந்து இந்த பத்ர் யுத்தத்துல அதுக்கப்புறம் வின் பண்றாங்க. அதான் ஒரு முகமது நபி புரிஞ்ச முதல் யுத்தம். அதாவது 624 முதல் யுத்தத்துல பத்ர் யுத்தத்துல வின் பண்றாங்க. அதுக்கப்புறம் கிபி 625 உஹதுன்னு சொல்லிட்டு ஒரு யுத்தம் வருது. அதுலயும் இதே மாதிரி யுத்தம் தான். கேரவேனை திரும்ப பிளாக் பண்ணி அவங்க பொருட்கள்லாம் கைப்பற்றுறாங்க. சோ இது அதனால அந்த சூறாவுடைய தலைப்பை வந்து போரில் கைப்பற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சோ இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா அவருடைய படைய வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்காக. அவர் வந்து இப்ப எல்லாம் வந்து இப்ப ஒரு சின்ன கம்யூனிட்டியா இருக்குது, அவங்களுக்கு வந்து பொருளாதாரமா பின்தங்கி இருந்தா அப்ப அவங்க வந்து பொருளாதாரத்துல மேம்படுத்தணும், அவங்கள வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னா அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் வந்து அதை இந்த இடத்துல பண்ண வைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சுதான் அந்த மக்காவே கைப்பற்றுறாரு. கிபி 630 தான் வந்து அந்த காபா வந்து முகமது கைப்பற்றாரு. ஸோ அதுக்கு பின்னாடி இவ்வளவு பேக்ரவுண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து நீ மட்டும் பிளான் பண்ணியிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. ஏன்னா அவங்க ஏரியாவில போய் சண்டை போடுற மாதிரி இப்ப யூஸ்வலா அவங்க இப்ப முகமது சண்டை போடணும்னா மக்காவுக்கு வந்து சண்டை போடணும், மதினால வந்து சண்டை போட முடியாது. ஆனா அவங்க ஏரியாவில அவங்கள வரவழைச்சு சண்டையை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது வந்து அல்லாஹ். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து நீர் திட்டமிட்டு இருந்தால் இது வந்து நடந்திருக்காது. இது திட்டமிட்டது நான், அதாவது அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள் வந்து அழித்தொழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டமிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்பிக்கையாளர்களுக்கு அந்த உபதலைப்பை வந்து நான் நம்பிக்கையாளர்களுக்காக பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சோ மீதி உள்ளதை அடுத்த குடும்பல பார்க்கலாம். அல்லாவோட பாவம் மன்னிப்பு கேட்கலாம். துபுவில் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் கடவுளுக்கு மட்டுமே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் அளிக்கின்றேன். அவர் தனித்தவர், இணை துணைகளற்றவர். சோ இன்னும் இதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம குர்ஆன்ல இருந்து நம்ம அல்லாஹ் வந்து எப்படி பிளான் பண்றாரு அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஜோசப் விஷயத்துல நிறைய பிளான் பண்ணியிருப்பாரு. ஜோசப் வந்து ஜெயிலுக்கு போவாரு. ஜெயிலுக்கு அதாவது நம்மளுக்கு நடக்கிற ஒரு கெட்ட விஷயத்துல கூட அல்லாவோட பிளான் இருக்கும். இப்ப ஜோசப் வந்து ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அங்க உள்ள ஒரு அரசு வேலை பார்க்கிறவருடைய கான்டாக்ட் கிடைக்குது. அவர் மூலமா தான் வந்து அவர் வந்து அரசர் மூலம் அறியப்படுறாரு.
ஸோ அப்ப அந்த இடத்துல ஜோசப்புக்கும் அல்லா வந்து ஒரு ஜெயில ஜெயிலுக்கு போனாலுமே அதுவுமே அது அல்லாவோட பிளானா தான் இருக்கு எல்லாமே. அது மாதிரி இன்னொரு வசனம் வந்து குரான்ல இருக்குது, அதாவது 81:5, அதாவது இனப்பெருக்கங்கள் நிறுத்தப்படுகின்றன. அதாவது உலக முடிவு நாளை பத்தி சொல்லும் போது இந்த வசனம் வரும். உலக முடிவு நாள் வந்து என்னென்ன நடக்கும், அந்த சூரியன் வந்து சுருட்டப்படும், மலைகள் வந்து துடைத்தெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்த ஒரு வசனம் வரும், இனப்பெருக்கங்கள் நிறுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு ஆக்சுவலா, அல்லாவுடைய பிளான்ல நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலா. இப்ப பார்த்தோம்னா நம்ம அந்த மேலான சமூகத்தார்ல நடந்த அந்த பியூட் இருக்குல்ல, அந்த தர்க்கம், அந்த தர்க்கத்துல வந்து நாளா பிரிக்கிறாங்க, அந்த ஆண்மக்களை நாளா பிரிக்கிறாங்க, வானவர்களை விட்டுலாம். மீறி மூணா இருக்கிறது வந்து மனிதர்கள், ஜின்கள், அப்புறம் வந்து இந்த பறவைகள், விலங்குகள். இப்ப இந்த 3 வகையினருமே வந்து நம்ம பூமிக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதான் அல்லாவோட பிளான் இல்லையா? அந்த 3 வகையில இப்ப மனிதர்கள் வந்து இப்ப 7500 கோடி, ஜின்கள் வந்து 10,000 கோடி இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா இந்த விலங்குகள், பறவைகள் அதெல்லாம் எண்ணிக்கையில கிடையாது, ரொம்ப அதிகமான எண்ணிக்கை. இது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு வந்து பூமியில வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நல்லா. அப்ப அவ்வளவு எண்ணிக்கையில அல்லாஹ் வந்து கடவுள் வந்து பூமிக்குள்ள கொண்டு வரணும் எல்லாத்தையும். ஒண்ணு அது எப்படி கொண்டு வர்றாரு அப்படிங்கிறதுலாம் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம். அதனால இந்த இடத்துல இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, இனப்பெருக்கங்கள் நிறுத்தப்படுகின்றன அப்படின்னா, அந்த உலகம் அழியும் போது அவங்க எல்லாத்தையும் அவங்க வந்து கரெக்டா பூமிக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல இனப்பெருக்கத்தை அங்க நிறுத்துறாரு. அப்ப வந்து இந்த இடத்துல அல்லாஹ் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப மெட்டிகுலஸா ஒவ்வொரு பிளானையும் பண்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப நம்ம வந்து ஓகே, இப்போ ஒரு இப்போ மக்கள் தொகைன்னு பார்த்தா ஒரு 400 கோடி இருக்கும். ஆனா எறும்புகள்லாம் பார்த்தா ஒரு மனுஷனுக்கு 25 லட்சம் எறும்பு இருக்குங்கிறாங்க. 25 லட்சம் எறும்பு மட்டும். அப்ப இது எல்லாமே ஒரு ஆன்மா தான். அது எல்லாத்தையும் பூமிக்கு அனுப்பி அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதனுடைய பணியை செஞ்சுட்டு அது திரும்ப ரிட்டர்ன் போகணும். அப்ப அந்த எண்ணிக்கையில எல்லாம் வந்து கரெக்டா கவுண்ட் பண்ணி கரெக்டா அது உலகம் அழிகிறதுக்குள்ள எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்து அதை வந்து இந்த இடத்துல இனப்பெருக்கத்தை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க உலகம் அழிகிறதுக்குள்ள. அப்ப இதெல்லாம் வந்து கடவுளுடைய பிளான்ல எவ்வளவு நுட்பமா இருக்குது, எவ்வளவு டீட்டெயில்டா இருக்குது, எவ்வளவு அணுவா பிளான் பண்ணுவார் ஆக்சுவலா. ஸோ அப்ப நம்மளோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து நம்பிக்கையில இருக்கிறது தான் இங்க வந்து. இப்ப நம்ம பிளான் பண்றது எதுவுமே நடக்காது, ஏன் பெரும்பாலும் நடக்கிறது இல்லை. அது காரணம் நம்மளுடைய அறிவு, அவ்வளவுதான். அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணணும், நம்மளுடைய அறிவு வந்து ரொம்ப லிமிட்டடு, நம்மளுக்கு வந்து இவ்வளவுதான் தெரியும். அப்ப எல்லாத்தையும் அந்த கடவுள் மேல பொறுப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் இந்த இடத்துல சொல்றாங்க. அதுக்கு இந்த ஒரு இடத்துல ஒரு வசனம் வரும், எந்த இடத்துலன்னா இன்னொரு விஷயம் சொல்லலாம் ஆக்சுவலா. இந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது ஆக்சுவலா. இப்ப கடவுளுடைய பிளான்லயே வந்து இந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட்டர்ஃபிளை எஃபெக்ட் என்னன்னா, நம்ம ஏதோ எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய மாற்றங்களை உலகத்துல ஏற்படுத்தும். அதாவது இப்ப நம்ம இந்த வேர்ல்டு வார் 1 எப்படி நடந்துச்சுன்னு நம்ம அதனுடைய பேக்ரவுண்ட்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, அந்த ஒரு ஆஸ்திரியா ஜெர்மனிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நாட்டோடைய ஒரு அதிபர் கூட கிடையாது, ஒரு அமைச்சர். அவர் போற வண்டியில வந்து ஒரு பாம்பு வச்சுறாங்க. அவர் பாம்பு வச்சோடனே அந்த பாம்பு வெடிக்கல, தப்பிச்சுட்டாரு. தப்பிச்சு போகும்போது அந்த டிரைவர் லெஃப்ட் எடுக்கிறது பதிலாக ரைட் எடுத்தான். ரைட் எடுத்த உடனே போய் இன்னொரு தண்டை மாட்டின உடனே அந்த அதிபரை சாடிச்சிட்டாங்க, அந்த அமைச்சரை சாவடிச்ச உடனே அந்த அது வந்து சின்ன நாட்டு உள்நாட்டு போறா போகுது, அப்புறம் உலக போறா போகுது. அப்புறம் வந்து அந்த முதல் உலக போர்ல ஜெர்மனி வந்து தோக்கடிக்கப்படுது. இந்த ஜெர்மனி தோக்கடிச்ச உடனே இந்த இடத்துல ஹிட்லரோட ரோல் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த முதல் உலக போர்ல ஜெர்மனி தோத்த உடனே அதனுடைய வளங்கள் எல்லாம், அதாவது அந்த மக்கள் எல்லாமே ஒரு பஞ்சத்துக்கு வந்துட்டாங்க, ஒரு பிரெட் சாப்பிட்றது கூட எல்லாம் வழி இல்லாம வந்துட்டாங்க. அப்ப ஹிட்லர் வந்து நான் அந்த நாட்டை மீட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு உள்ள வரான். உள்ள வந்து அந்த எலெக்ஷன்ல நின்று அந்த ஜெர்மனி நாட்டுடைய அந்த அரசியத்தை கைப்பற்றும். அந்த ஹிட்லர் வந்து கைப்பற்றி அதுக்கப்புறம் ஹிட்லர் வந்து நம்மளுக்கு தெரியும், அதெல்லாம் ஹிஸ்டரி. 1 கோடி யூதர்களை கொண்டான், ஜிப்சிஸை கொண்டான், உள்நாட்டு மக்களே இங்க வந்து வாழ தகுதி இல்லாதவங்க சொல்லிட்டு கொண்டான். ஊனமுற்றவர்கள், அந்த மாதிரி மனநல சரியாதவங்க, அவங்களெல்லாம் கொண்டான் ஜெர்மனிக்காரங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு பெரிய
ஒரு இனத்தை அழிச்சிருக்காங்க. ஆனா இந்த இனத்தை அழிச்சதுக்கு ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் காரணமா இருந்தது. அவன் அந்த லெஃப்ட் எடுக்கிறது பதிலா ரைட் எடுத்துட்டான் அந்த டிரைவர். அந்த லெஃப்ட் எடுத்திருந்தா இது வேற மாதிரி கூட போயிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல அந்த லெஃப்ட் எடுக்காம ரைட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாதான் அந்த இடத்துல பிளான் பண்ணிருக்காரு. அப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் கூட இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து நடத்துறாரு. அது எல்லாமே அல்லாஹ்வுடைய பிளான்ல தான் ரன் ஆகுது. அப்ப நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம வந்து அல்லாட்ட வந்து பொறுப்பு ஒப்படைச்சிட்டு விளையிடணும். விளையிடணும்னா அந்த இடத்துல இங்க என்ன சொல்றேன்னு அந்த வசனத்தை சொல்றேன். சூரா 3:159. நம்ம 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 நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படிதான். இந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட் இருந்துட்டே தான் இருக்கும். இப்ப இந்த 12 சொல்லிட்டு ஒரு படம் கூட வரும். 5 நிமிஷம் லேட் ஆயிட்டா ஒரு லைஃப் இருக்கும், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போனா வேற லைஃப் இருக்கும். அந்த மாதிரி நம்ம விஷயங்களே நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதை வந்து அல்லாஹ் தான் கட்டுப்படுத்துறாங்க ஆக்சுவலா. இப்ப நான் இந்த குதுபா வந்து ஒரு 5 நிமிஷம் லேட்டா முடிச்சா கூட உங்க லைஃப்ல ஏதாவது மாற்றங்கள் கூட நடக்கலாம். ஆனா இது எல்லாமே அல்லாஹ்வுடைய திட்டத்தின் கீழே தான் நடக்குது. எ- ஆம், 3:159. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளிடம் இருந்துள்ள கருணையினால் அவர்கள் பால் இரக்கமுள்ளவராக நீர் ஆகினீர். நீர் முரட்டுத்தனமானவராகவும் அற்பத்தனமாகவும் இருந்திருந்தால் அவர்கள் உம்மை கைவிட்டிருப்பார்கள். ஆதலால் நீர் அவர்களை பிழை பொறுத்திட வேண்டும். மேலும் மேலும் அவர்களை சரி அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பீராக. மேலும் அவர்களை கலந்து ஆலோசிப்பீராக. நீர் முடிவு செய்து விட்டவுடன் உம்முடைய திட்டத்தை செயல்படுத்துவீராக. மேலும் கடவுள் மீது பொறுப்பேற்படுத்துவீராக. அவர் மீது பொறுப்பேற்படுத்துபவர்களை கடவுள் நேசிக்கின்றார். சோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றாங்கன்னா, நீங்க திட்டமிடுங்க. திட்டமிடுறது தப்பு கிடையாது, நம்ம பிளான் பண்றது தப்பு கிடையாது. அதுதான் நீங்க திட்டமிடுவீராக, அந்த திட்டத்தை கடவுள் மேல பொறுப்பேற்படுத்துவீராக அப்படின்னு. அப்ப நம்ம பிளான் பண்ணிட்டு அதை வந்து கடவுள் மேல பொறுப்பேற்படுத்தினா அது வந்து அல்லாஹ் வந்து நான் வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா ஆக்கி தரேன் அப்படின்னு, அதாவது நீங்க மேல பொறுப்பை ஏற்படுத்துங்க, நான் உங்களுக்கு நடக்கிறது நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து அல்லாட்டா வந்து பொறுப்பேற்படுத்தணும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எல்லாமே வந்து நம்ம முடிச்சிடலாம், நான் பாத்துக்கிறேன், இதுவா இது நான் பாத்துக்கிறேன், அந்த மாதிரி நம்மளுடைய அகந்த காரணமா நம்மளுக்கு நம்மளுடைய அறியாமை நிறைய இருக்கும்போது இவ்வளவு இது அந்த மாதிரி நம்ம பேசணும் ஆக்கலாம். அப்ப நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம இங்க அட்மிட் பண்ணணும், நம்மளுக்கு வந்து தெரியாது, விஷயங்கள் தெரியாது, நம்ம எதிர்காலம் தெரியாது, நம்மளுக்கு அல்லாஹ் வந்து எதிர்காலத்தை அறிஞ்சவரா இருக்கிறாரு அப்படிங்கிறத விட அல்லாஹ் வந்து தன்னுடைய படைப்பினங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கறத அறிஞ்சிருக்காரு. இந்த இடத்துல இவன் வந்து என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவான் நம்மளுக்கு கூட தெரியாது. நம்ம ஒரு மாதிரி அப்செட்டா இருப்போம், திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும், அதுல சந்தோஷமா மாறிடும். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இந்த விஷயம் தான் நம்மளை பாதிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. அதுதான் ஆழ்மன எண்ணங்களே அல்ல கடவுள் அறிந்ததா இருக்காங்க அப்படிங்கிறாரு. நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் கூட கடவுள் வந்து அறிஞ்சிருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களுடைய ஆழ்மன எண்ணங்களை அறிஞ்சிருக்காரு. அதே மாதிரி இந்த சுற்றுச்சூழல் சூழ்நிலைகள் எல்லாமே அவர் அறிஞ்சவரா இருக்காரு. அப்ப நம்ம அவர்கிட்ட பொறுப்பு ஏற்படுத்திட்டா அதை வந்து கடவுள் பார்த்துப்பாரு. ஹலோ, பொறுப்பேற்படுத்துறது வந்து ஆனா வந்து இந்த இடத்துல அல்லாஹ் வந்து நம்பிக்கையாளர்களுக்கு நான் பிளான் பண்ணிதான் சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கையாளர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஆக்சுவலா. இப்ப நம்பிக்கையாளர்கள்னா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் நம்பிக்கையாளர்கள் ஆகிட முடியாது. இப்ப நிறைய இடத்துல வந்து நம்பிக்கையாளர்கள் வந்து நரகத்துக்கு விதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரான்லயே வசனம் இருக்கு. அதாவது வானங்கள் மற்றும் பூமிகளை படைச்சது யார் அப்படின்னு கேட்டா கடவுள் அப்படிம்பாங்க. வானத்துல இருந்து மலையை உங்களுக்கு இறக்கி அனுப்பு யாரு அப்படின்னு கேட்டா கடவுள்பாங்க. ஆனா அவங்க வந்து ஏன் வந்து ஒழுங்கா அறியறது இல்லை. அப்ப கடவுளை வந்து கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் நம்ம நம்பிக்கையாளர்களாக முடியும். கடவுள் மட்டும் குரான் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் நம்மளால நம்பிக்கையாளர்களாக ஆகிட முடியாது. ஆனா அந்த கடவுளை வந்து அறிய வேண்டிய முறைப்படி அறியணும். கடவுளுடைய வல்லமை என்ன, கடவுள் வந்து அவரால் என்னென்னலாம் பண்ண முடியும், நம்மளுடைய ஸ்டேட்டஸ், நம்மளுடைய அறிவு என்ன. ஸோ இதை வந்து நம்ம அறிஞ்சு
கடவுளுடைய வல்லமைக்கு அறிஞ்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்தோம்னா நம்மளுக்கு வந்து அது இன்ஷால்லா அது சக்சஸ் தான் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம பொறுப்பு ஏற்படுத்துற ஒரு விஷயங்கள் கூட அது ஃபெயிலியரா முடியும். ஃபெயிலியரா முடியறதுனால நம்ம வந்து அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நிறைய கெட்ட விஷயங்கள் வந்து ஒரு ஒரு காலகட்டத்துக்கு பின்ன அதை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அது நடந்தது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி தோணும். அப்ப நம்மளுக்கு அதை பத்தின அறிவு அந்த இடத்துல இருந்திருக்காது. நம்ம எப்ப அதை அறிகிறோம்? ஒரு 10 வருஷம் கழிச்சு. 10 வருஷம் கழிச்சு நல்ல வேலை இது இது மட்டும் நடக்கலன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆயிருப்போம், நடந்தது நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா அந்த அந்த நடந்த டைம்ல நான் அதை ரொம்ப நம்மளுக்கு வருத்தத்தை தெரிவிக்கும், வருத்தத்தை தரும். அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து பொறுப்பை ஒப்படைச்சிட்டா சில விஷயங்கள் தப்பா தான் நடக்கும். அதுக்காக நம்ம வருத்தப்பட தேவையில்லை. அந்த நம்மளுடைய நம்பிக்கை வந்து ஃபேமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கணும். அந்த என்ன சொல்றது, அந்த டைலமா இருக்கக்கூடாது, மனக்குழப்பம் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம ஒன்ஸ் பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா அல்லா பார்த்துப்பாரு. நிறைய விஷயங்கள் வந்து அந்த நம்ம குழப்பங்கள்னாலதான் நம்மளுக்கு அந்த நம்பிக்கையில வந்து இது போகுது. இப்ப ஒரு ஒரு குழந்தைய வந்து இப்ப ஒரு அப்பாக்காரர் வந்து இப்படி தூக்கி மேல காத்துல தூக்கி போறாரு. தூக்கி போடும்போது அது சிரிச்சுட்டே தான் இருக்கும். ஏன் சிரிச்சுட்டே இருக்குதுன்னா அது கீழே விழுந்தா அது அடிபடும் அது அப்படிங்கிற விஷயம்லாம் குழந்தைக்கு தெரியதான் செய்யும். இருந்தாலும் அது சிரிக்குதுன்னா அப்பாக்காரர் வந்து அதை விட்டுற மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கு. அது மாதிரி நம்ம வந்து ஒரு சில கஷ்டங்கள்ல கடந்து போகும்போது நம்ம அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சோம்னா நம்ம வந்து அல்லாஹ் வந்து நம்மளை பாதுகாப்பறவா இருப்பாரு ஆக்சுவலா. ஸோ அது மாதிரி நம்மளுடைய நம்பிக்கைகளை வந்து கடவுள் மேல ஸ்ட்ராங்கா வைக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் வந்து அல்லாஹ் மேல பொறுப்பேற்படுத்தணும். அதுக்கு வந்து நம்ம அல்லாஹ் வந்து நம்மளுக்கு ஒரு துவாவே கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த எங்கள் காரியங்களை உங்கள் வழிகாட்டுதலை கொண்டு ஆசீர்வதிப்பீராக. அதே மாதிரி வந்து அந்த தவக்கல் தோல் அல்லா மேல பொறுப்பு ஏற்படுத்துறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அல்லாஹ் வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஸோ அப்ப நம்ம நம்ம பிளான் பண்றது, நம்ம பிளான் பண்ணிட்டு அதை வந்து கடவுள் மேல பொறுப்பு ஏற்படுத்தணும். அதே மாதிரி அல்லாஹ் வந்து நம்மளுடைய திட்டங்களை, நம்மளுடைய காரியங்களை அவருடைய வழிகாட்டுதல் மூலமாக நம்மளுக்கு வந்து அதை அருள்பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குத்பா வரை முடிக்கிறேன்.